திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் கொலை மற்றும் பாலியல் குற்றங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. குறிப்பாக மார்ச் 2026 மட்டும் குறுகிய காலத்தில் 50க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருப்பதை பாஜக சுட்டிக்காட்டியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் வசம் காவல்துறை இருந்தும் குற்றங்கள் 50% மேல் உயர்ந்துள்ளது வேதனை அளிக்கிறது. புதுக்கோட்டை போன்ற கிராமப்புற தொகுதிகளில் தாய்மார்கள் தங்கள் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து தினமும் அச்சப்படுகிறார்கள். தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அந்த அபாயகரமான சூழலை மாற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் மத்திய பாஜக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்களையும் விரைவு நீதிமன்றங்களையும் அமைத்துள்ளது. எனவே புதுக்கோட்டை தொகுதியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குற்றமற்ற நிலையை உருவாக்கவும் மக்கள் விரும்புவதால் பாஜக வேட்பாளர் என் ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பை உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் நிலையான கண்காணிப்பு மற்றும் துரிதமான நடவடிக்கை அவசியம் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். காவல்துறையின் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு விரைவான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பாதுகாப்பு அமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதனால்தான் பெண்கள் பாதுகாப்பு என்பது தேர்தல் நேரத்தில் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. இதேபோல் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஒரு அரசின் முக்கிய பொறுப்பாகும் என்பதையும் பல்வேறு தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. பாதுகாப்பான சூழல் உருவாகினால் மட்டுமே பெண்கள் சுதந்திரமாக கல்வி, வேலை மற்றும் சமூக வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த நிலையை உருவாக்கும் வாக்குறுதிகளே தற்போது புதுக்கோட்டை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் மையமாக உள்ளது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்ற எண்ணம் அதிகரித்து வருவதாகவும் அதற்கேற்ப வாக்காளர்கள் தங்கள் தீர்மானத்தை எடுப்பார்கள் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.